என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பல்வேறு விஷயங்களை பல்வேறு சூழ்நிலைகளில் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். தற்போதைய சூழலில் பாரதிராஜா ஒரு சராசரி குடிமகனாக, தமிழ் தேசிய குடிமகனாக உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறீர்கள். நான் பெரிய அரசியல்வாதி அல்ல, ஒரு நல்ல குடிமகன், நல்ல கலைஞன். என் தமிழ் மக்கள், என் தமிழன், தமிழ் மண், தமிழ் தாய் மிகவும் பெருந்தன்மை உள்ளவள். பசியென்று வந்தவர்களுக்கு பசியார் உணவளிப்பாள். உண்ட இடமில்லாமல் வந்தவர்களுக்கு உண்டுவதற்கு இடம் கொடுப்பாள். தன் சொந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுத்த மார்பிலேயே உண்ட வந்த பிள்ளைகளுக்கு மார்பில் பால் கொடுத்தவள் என் தாய். தொழில் செய்ய வந்தவர்களுக்கு தொழில் கொடுப்பாள். அரசியல் பேசுபவர்களுக்கு எல்லா சுதந்திரங்களையும் கொடுப்பாள். பசியோடு வந்தவர்களுக்கு பசியாறுவாள். இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், வேற்று மண் பெற்ற பிள்ளைகள் என்று பார்க்காமல் பாலூட்டி வளர்த்த என் தாய். அவள் மார்பகத்தை அறுத்து என் தாயின் உடலை சிதைத்து என் தாயை பஞ்சை பராரியாக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த ஒரு கோபம் தான் பாரதிராஜாவுக்கு. என் தமிழ் மண் மண்வளம் நிறைந்தவள், இயற்கை வளம், கனிம வளம், கலாச்சார பண்பாட்டு பயிர் வளர்த்தவள். தமிழ் வளம், அறிவு வளம், மனவளம், தொன்மை வளம் ஆகியவற்றின் மீது சமீப காலமாக போர் தொடுத்துக் கொண்டிருக்கின்றது மேலாதிக்க சக்தி. அதிகார வர்க்கமான அந்த மேலிடம் வளம், வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டுடைய செயற்கையாக மின்வெட்டை நடைமுறைப்படுத்தி தமிழரது தொழில்துறைகளை பால்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மாபுரி, திருச்சி, சென்னை போன்ற நகரங்களிலே வலுத்து கொண்ட நின்ற தமிழரின் தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி, தொழில் கட்டுமான வளர்ச்சியையும் சரி, தொழில் கட்டுமானங்களையும் சரி சீர்குலைத்து செயற்கை மின்வெட்டு தமிழரது தொழில் வாய்ப்புகளும், பொருளூட்டு கருவிகளும், தொழில் தொடர்புகளும், அனைத்து கருவிகளுமே செயற்கையான முறையிலே தமிழ்நாட்டு சிறு முதலாளிகளிடமிருந்தும் குறு முதலாளிகளிடமிருந்தும் பறிக்கப்பட்டு விட்டன. இந்த பூமியில் யார் வேண்டுமானாலும் வரலாம், தொழில் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் வரலாம், அரசியல் பண்ணலாம். தலைவனாக இருப்பதற்கு முழு தகுதி தமிழன் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. மண்ணின் மைந்தன் தான் இந்த பூமியை ஆள வேண்டும் என்பது அஸ்ஸாமுக்கு உள்ளது போல, கேரளாவுக்கு உள்ளது போல, கர்நாடகத்துக்கு உள்ளது போல தமிழ் மக்களுக்கு உரிமை இல்லையா? ஒரே ஒரு விதிவிலக்கு. ஆண்ட மனிதர்களில் இந்த பூமியை ஆண்டம் வேற்று மனிதன் ஒரே ஒருவர் தான். தன்னை முழு தமிழனாக மாற்றிக்கொண்ட அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற அந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரன் இன்னும் என் நினைவில் நன்றாக இருக்கிறது. தன்னை முழுமையாக தமிழனாக மாற்றிக்கொண்டார். அதேபோல் ஏன் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது? அன்புக்கு 3 எழுத்து, பண்புக்கு 3 எழுத்து, பாசத்திற்கு 3 எழுத்து, மூச்சுக்கு 3 எழுத்து, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து, தமிழ் என்ற 3 எழுத்து சொல்லுவாராம். இது எப்படியோ அது போலதான் எம்ஜிஆர் பாரதிராஜான்னு. அதனாலதான் என்று சொன்னாரு, இன்னும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முழுமையாக மாற்றுவோம், தமிழ் வர்த்தக சபை. அவர் தமிழன். எங்களை பொறுத்தவருக்கு பிற மாநிலத்தவர் அல்ல. அதுபோல் நீங்கள் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருங்கள். உங்களை நாங்கள் போற்றி கொண்டாடுகிறோம். ஆனால்
தமிழுக்கு விடியலாக பிறந்திருக்கிறது சின்ன வெடிவெள்ளி, சின்ன தீப்பொறி. எல்லா மாநிலமும் வந்தீர்கள், எல்லாரும் இங்கே பட்டறை போட்டீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களை நாங்கள் சகோதர சகோதரிகளாக அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ளவர்களாக நாங்கள் வைத்திருக்கோம். தலைமை பொறுப்பை ஒரு தமிழனுக்கு விட்டுக்கொடு என்பதில் என்ன தவறு? எல்லா தலைவர்களும் பேசுகிறீர்கள், எல்லாம் பேசுகிறீர்கள், நீங்கள் அரசியல் பேசுகின்றீர்கள். ஒருவன் மட்டும்தான் மண்ணுக்கும் பூமிக்கும் மொழிக்கும் தன்மானத்திற்கும் போராடி கொண்டிருக்கிறான். பேர் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்க. ஒரே ஒருத்தன். நான் தமிழன் சொன்ன உனக்கு கோவம் வருது. இது குறுகிய கட்டத்துக்குள்ள இருக்காங்க. என் தாய் தாய் என்று சொல்லுவதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் என்ன குறுகிய விட்டமா? நீ தேசியம் பேசுவேன், நான் தமிழ் தேசியம் பேசக்கூடாதா? கேட்கிறான் ஒருவன். வெடிவெள்ளியாக வந்திருக்கிறான். தெளிவும் அறிவும் புத்திசாலித்தனமும் தன்மானமும் விவேகம் இருந்தால் புரிந்து கொள்ள அவன் யார் என்பது. ஒரே ஒருத்தன் உப்பு போட்டு தனித்து நிற்கிறான். அவன் யாருக்காக யாருக்கும் சோரம் போல. நல்லா கண்டுபிடிங்க. தயவு செய்து அரசியல் வரலாற்றில் 100 ஆண்டு காலங்கள் எவ்வளவோ அரசியல்வாதிகள் வந்துருக்கலாம், பேச்சிருக்கலாம். நேரு காந்தியிலிருந்து ஒரே ஒருத்தன் இந்த பூமியில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மல்யுத்தம் பண்ண பிறந்திருக்கான். பூமியை காக்க, மக்களை காக்க, மொழியை காக்க, கலாச்சாரத்தை காக்க ஒரு விவசாயி. விவசாயி குடிமகன். அவன் பெருசா விஞ்ஞானி. விஞ்ஞானி என்ன வேணாலும் பண்ணிடுவான். அறிவாளி என்ன பாமரமான ஒரு தமிழன். அவன் இருந்தான்னா மக்களுக்கு போராடுவான், விவசாயத்துக்கு போராடுவான். நல்ல வேலை தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு சின்ன பையனுக்கு விவசாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை கூட அழிச்சிட்டு காட்டுறீங்களப்பா. இது என்ன நியாயம்? போட்டி என்று வந்தால் புறமுது காட்டி ஓடி வந்தால் அவனை வெற்றி விடுவேன் என்பார் புறநானூற்று தாய். நெஞ்சிலே வேல் கொண்டு பாயிடுவான். அதுபோல ஒருத்தன் நெஞ்சில் வேல் வந்தாலும் பரவாயில்லை நிற்கிறான் நம்ம புள்ள. புறநானூற்று தமிழன், யாருக்கும் பயப்படல, யாரோடையும் இல்லை. அவன் கையை காலை கட்டி போட்டுட்டு அவங்க கூட யுத்தம் பண்றீங்களேடா, எவ்வளவு அவமானம். கையை கழட்டி விடு, கட்ட கால் கட்டை கழட்டி விடு, சமர்புரி ஜெயிச்சுப்பார். கட்டி போட்டு ஜெயிச்சுன்னு சொல்லக்கூடாது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். பாரதி ராஜா அரசியல்வாதி அல்ல. பட் உண்மை கண்ட இடத்தில் உறக்க சொல்லுவேன், மலை மீது என்று சொல்லுவேன். எனக்கு தெரிந்து நான் நினைத்திருந்தால் இந்த பூமியில் எந்த பதவியும் வேணாலும் வைத்திடலாம். பதவிக்கு நான் வருவதல்ல, ஆனால் பதவிக்கு வருவன் எவன் என்று தகுதி காட்ட எனக்கு தகுதி உண்டு. அதில் ஒரு தமிழன் இருக்கிறான், பேர் சொல்ல மாட்டேன். அறிவாளியாக இருந்தால், பண்பாளனாக இருந்தால், பற்றி இருந்தால், மொழி பற்றி இருந்தால், இனப்பற்றி இருந்தால், நிலப்பற்றி இருந்தால் அவனை அடையாளம் கொண்டு கொள். அவனுக்கு இந்த விரலில் அவனை அடையாளம் காட்டு. நன்றி, வணக்கம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.